ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான பீஸா பப்பட், அதாவது மசாலா பப்பட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் 1 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டால் போதும். இப்போது பப்பட் எடுத்துக்கலாம். கட் பண்ணி 4 பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 2 பீஸ் நான் ஆயிலில் எப்படி ஃப்ரை பண்ணணும், இன்னொன்று நார்மலாக பேனில் எப்படி ஃப்ரை பண்ணணும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்களை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, ஸ்வீட் கார்ன், சீஸ், குக்கும்பர், ஆனியன், சாட் மசாலா. இப்போது நார்மலாக பேனில் எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் நீங்கள் பப்படை சேர்த்து இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது பப்பர் ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். இப்போது ஆயிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சமாக, உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாட் மசாலா. இது நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இப்போது ஆயிலில் ஃப்ரை பண்ண பப்பட் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பப்பட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு பவுலில் கொஞ்சமாக ஆனியன் எடுத்துக்கலாம். வேக வச்ச ஸ்வீட் கார்ன், அதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பர், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சாட் மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஆயிலில் போட்ட பப்பட் எடுத்துக்கலாம். இது மேலே இந்த ஸ்வீட் கார்ன், குக்கும்பர் இதை சேர்த்துக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இன்னொரு பவுலில் இன்னும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பர் அதையும் சேர்த்துக்கலாம். துருவி வச்சிருக்கிற கேரட் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சாட் மசாலா. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதையுமே ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஆயில் ஃப்ரீ, ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது நார்மலாக பேனில் போட்டு எடுத்ததை அந்த பப்பட் எடுத்து இப்போ கேரட், ஆனியனை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக. இப்போது கேரட் பப்பட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இன்னொரு பவுலில் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன், குக்கும்பர், கேரட் துருவியது, ஒரு பிஞ்ச் சாட் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பப்பர் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சீஸ் பாரை நல்லா இந்த மாதிரி துருவிக்கலாம். இது பார்க்குறதுக்கு பக்கா பீஸா மாதிரியே இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேரட், தக்காளி, வெங்காயம், ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸை சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு பக்காவாக பீஸா மாதிரியே இருக்கும். இப்போ இது 4 வகையான மசாலா பப்பட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸ் ஒவ்வொரு பப்பட்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம். சீஸ் பப்பட், கேரட், ஸ்வீட் கார்ன், ஆனியனும் தக்காளி சேர்ந்த பப்பட். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதுக்கு எந்த காரமும் உப்பும் சேர்த்த வேண்டாம். ஏன்னா பப்பட்லேயே நல்லா ஸ்பைஸியாகவும் காரமாகவும் சால்ட்டாகவும் இருக்கும். அதனால் உப்பும் காரமும் நீங்கள் சேர்த்த வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் சாட் மசாலாவோடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.